முத்தழகுக்கு அவங்க சித்தி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வராங்க. முதல்லையே இவர் தடுக்கிறான், யார் பூமி தடுக்கிறான். ஆனாலும் அதையும் மீறியும் மாப்பிள்ளையும் அப்பாவும் அம்மாவும் வந்துடுறாங்க. முத்தழகு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறா. அப்போ அவங்க சித்தி போய் பூவெலாம் வச்சுட்டு போமா அப்படின்றாங்க. முத்தழகு சொல்கிற அவங்க அப்பா கிட்ட, நான் ஒரு தொண்டையை கணிப்பேன், அப்போ மாப்பிள்ளையோட நான் பேசணும், அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கப்பா அப்படின்றா. சரிம்மா, இது கூட நான் செய்யாட்டி எப்படி அப்படின்னுவார். அப்போ முத்தழகுடைய அவங்க அப்பா அவங்க சித்திகிட்ட கேட்பார், என்ன அவளுக்கு முதல்லையே கல்யாணம் ஆனதெல்லாம் சொல்லிட்டியா அப்படின்னு கேட்பாரு. ஐயோ, அதெல்லாம் இப்போல்லாம் நான் சொல்ல மாட்டேன், 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. நாம் என்ன பொய் சொன்னோம், இப்போ நாம் அதை சொன்னோம்னா அது முத்தழகுக்கு அல்லவா தெரிஞ்சிடும், இப்போ பேசாமல் இருங்க நீங்கள், நம்ம முத்தழகை பார்த்தா எல்லாருக்கும் பிடிச்சிடும் அப்படின்ட்டு பூவை இன்னொரு தங்கச்சி ஒன்று இருக்குது, அது மூலமாக இப்போ தான் இன்னொரு தங்கச்சி இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தங்கச்சி பூ வச்சு விடுது. அந்த பூவோட முத்தழகு வந்து நிற்கிறா. நின்ன உடனேயே அவன் மாப்பிள்ளைக்கு பிடிச்சிடுது. பார்த்துக்கிட்டே இருக்கிறான். காஃபி கொண்டாந்து கொடுக்கும்போது கூட அவன் காஃபியை வாங்காமல் தட்டை தொழாவிட்டுருக்கிறான். அவங்க அம்மா கத்துறாங்க. அப்போது பெரியவங்களை விழுந்து கும்பிடு அப்படின்றாங்க. நோ 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 ஃபார்முலாலிட்டி அப்படின்றாரு அவர் மாப்பிள்ளை. இல்லை நான் பெரியவங்களுக்கெல்லாம் விழுந்து கும்பிடுவேன், ஏன்னா அவள் தலை ஃபுல்லாக பின்னாண்ட சுண்ணாம்பு தடவிட்டு வந்துட்டுருக்கா, அது நரை காமிச்சா ஓடிடுவாங்க அப்படின்றதுக்காக விழுந்து கும்பிட்றா. அதை பார்த்துட்டு அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்க சித்திக்கிட்ட சொல்கிறாங்க, அது ஒன்றுமே இல்லைங்க, இப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்சிட்ருக்கோம், அது அவள் தலையில் கொட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இன்னும் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு, பாட்டு பாட தெரியுமா அப்படின்னு. ஓ தெரியுமே அப்படிங்கிறாங்க. இவங்க பயந்துடுறாங்க. அவங்க சித்தி, உனக்கு என்னடி பாட்டு பாட தெரியும்? தெரியும் சித்தி, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு நல்லா சம்பளம் போட்டு உக்காந்துக்கிட்டு முருகன் கத்துன உடனே அவங்களுக்கு காதை பொத்திக்கிறாங்க. ஆனால் மாப்பிள்ளை சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பாட்டு பிடிச்சிடுது அப்படின்ட்டு. இன்னொரு பாட்டு பாடுமா அப்படிங்கிறாங்க. அவள் இன்னொரு பாட்டு பாடுறா, கண்ணன் வருவான், அது ஒரே வேணும்னே இது பண்ணி பாடுறா. அப்போது மாப்பிள்ளை சொல்கிறாரு, கேட்குறது நான் தானே, எனக்கு ரொம்ப பாட்டு பிடிச்சிடுச்சு அப்படின்றாங்க. பாட்டு அவளுக்கு ஸ்கூலில் பாடின பாட்டு, அது எப்படியோ முன்ன பின்னே இருந்தாலும் இருக்கும். ஆனால் சமையல் அவள் நல்லா செய்வா. சமையல் இப்போ காப்பி போட்டுட்டு வருவா பாருங்கள், அதுலேயே நீங்கள் அவ்வளோ ஆசைப்படுவீங்க அப்படின்ட்டு முத்தழகு சித்தி சொல்கிறாங்க. இவள் காப்பி போடுறதுக்காக போகிறா முத்தழகு. என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது நினச்சிக்கிட்டு அங்கேயே கிச்சனில் நின்றுருக்கா. அப்போது பூமிக்கிட்டேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. இவள் ஃபோனை எடுக்கிறா. என்ன முத்தழகு, மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்தில் அப்படியே மூழ்கிட்டியா, ரொம்ப பிடிச்சி போச்சா அப்படின்னு அவன் கிண்டலாக கேட்குறான். இப்போ முத்தழகு என்ன ரிப்ளை பண்ணுவா, காப்பியில் என்ன கலக்குவா அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்க்கலாம்.